வேறுபட்டதை தேர்க. தொல்லை, மழவு, நன்மை, பறவை. தொல்லை, தொல் பிளஸ் ஐ, சரியா? இல்லை தொன் பிளஸ் ஐ. ஸோ அது இன்னும் இல்லாமல் மாறும், சரியா? ஸோ மழவு, மழை பிளஸ் ஊ. நன்மை, நல் பிளஸ் மை, நல் பிளஸ் மை, இல்லை இன்னும் மாறும். பறவை, பர பிளஸ் வை. நான் தொழிற்பெயர் விதி அங்கே சொல்லிட்டேன். தல், அல், அம், ஐ, கை, வை, மை, கூ, தூ, பூ, ஊ, தீ, வி, சி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை நான் சொல்லிட்டேன். இப்போ பண்பு பெயர் விகுதி பார்த்தீங்கன்னா அம், பம், அர், ஐ, மை, கூ, தூ, பூ, ஊ, சி, ரு, ரி. இது எல்லாமே பண்பு பெயர் விகுதிகள். சிலது சேமா இருக்கா? இதெல்லாம் சேமா இருக்கு பாருங்க. ஐ, மை, கூ, தூ, பூ, பூ, சி. இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிலையும் வரும், பண்பு பெயர் விகுதிலையும் வரும். இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? வெறும் விகுதியை மட்டும் வச்சு படிச்சா ஏமாந்துருவோன்னு. அப்போ விகுதியை வச்சு தொழிற்பெயர் கண்டுபிடிக்கிற ஆளாக இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது. இலக்கணம் புரிஞ்சாதான் சொன்ன. தொழிற்பெயரும் ஒரு வகுப்பு பார்க்குறப்ப கிளியர் கட்டாக இலக்கண முறைப்படி இது என்ன தொழிற்பெயரோட பண்புகள் என்ன, அது எப்படி இருக்கும், நிலைமொழி என்ன இருக்கும், வருமொழி என்ன இருக்கும், அது எப்படி சேரும்ன்றதை தான் நம்ம வகுப்பாகவே பார்ப்போம். அவ்வளோ கிளியராக பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு புணர்ச்சி ரொம்ப பக்கபலமாக இருக்கும். சீரியஸாக 2 சொல் சேரும்போது புணர்ச்சி தானே. அப்போ எல்லா அடிப்படையும் நம்ம சரியாக கொண்டு வரதுனால எந்த டாப்பிக்காக தான் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும், எந்த டாப்பிக்காக தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம வேற்றுமை தெளிவாக படிச்சிருக்கோம், புணர்ச்சி தெளிவாக படிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எந்த டாப்பிக்கை தான் நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியும், சரியா? ஆனால் இந்த விகுதியே இருந்தாலும் சரி, வினை பகுதி இருந்தால் தான் அது தொழிற்பெயர். வினை பகுதி இல்லைன்னா அது பண்பு பெயர். அப்படியே பாருங்க. இதில் மட்டும் தான் வினை பகுதி. இதில் என்ன வேறுபட்டது? இது தொழிற்பெயர், மற்ற 3 பண்பு பெயர். மழை என்பது வினை பகுதியா? நன் என்பது வினை பகுதியா? தொன் என்பது வினை பகுதியா? வினை பகுதி கிடையாது. வினை பகுதி என்னன்னு புரியுதா? ஓடினான், ஓடு, அதான வினை பகுதி. பற, இப்ப பறந்தான், பற தானே, பறக்கிறது தானே, அப்ப கட்டளை தானே, அது வினை பகுதி தானே. அப்ப பறவை என்பது ஒரு தொழிற்பெயர். அப்ப அந்த பறக்கிறன்ற வினைக்கே ஒரு பெயர் வச்சிருக்காங்க, அதுதான் பறவை. இவ்வளோ நிறைய விஷயம் இருக்கு, நம்ம அது தொழிற்பெயர்ல பார்க்கலாம். இப்போ இது தொழிற்பெயர், மற்ற 3மே என்ன பெயர்? பண்பு பெயர். ஸோ மழவுனா குழந்தை, இளமைன்னு அர்த்தம். ஒரு பண்பு குறிக்குதா? நிறம், அளவு, சுவை, வடிவம், இந்த 4த்துல எதே ஒன்று குறிச்சா அது பண்பு. அப்ப இளமைன்றது பண்பு குறிக்குது. தொல்லைன்றது ஒரு பண்பு தானே, தொல்லை கொடுக்கறது ஒரு பண்பு. நன்மை செய்யறது ஒரு பண்பு, நன்மை செய்யறது ஒரு பண்பு. ஸோ இது 3 பண்பு பெயர், இது தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் விகுதிகள் சொல்லிட்டு இது பண்பு பெயர் விகுதி பார்த்து வச்சுங்க.